சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள். யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 65வது வசனம். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தா யாராவது அது நல்லா சத்தமாக படிக்கணும். முதல்ல தமிழில் படிங்க. யோவான் 6:65. எல்லாத்திட்டீங்களா? யோவான் 6:65. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால், இங்க கவனிங்க, ஒருவன், பேரு, ஊரு, நாடு, ஆப்பிரிக்காவா, ஐரோப்பாவா, அமெரிக்காவா, ஆஸ்திரேலியாவா, யாருங்க? ஒருவன், அம்மா வயிற்றுல பிறந்த ஒருவன், ஒருத்தி. இந்த ஒருவன் ஒருத்தி எந்த நாடோ எந்த தேசமோ, சிறியவனோ பெரியவனோ, ஆணோ பெண்ணோ, ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வட அமெரிக்காவோ, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான். இயேசு சொல்றாரு, ஒரு மனுஷன் இயேசு இடத்துல வரணும்னா பிதாவின் அருளை பெற்றிருக்கணுமா. இந்த பிதாவின் அருளை கொடுக்காமே நிறைய பேர் இயேசு கிட்ட வரணும், ரட்சிக்கப்படணும், இயேசு ஏற்றுக்கணும் கெஞ்சி கூத்தாடிட்டு இருப்பாங்க. கூத்தாடி சோர்ந்தே போயிடுவாங்க. அப்படி இருக்கிற விசுவாசம் போயிடும். ஒருத்தன் இயேசு கிட்ட வரணும், பிதாவின் அருளை அவன் பெற வேண்டும். அந்த பெறத்துக்கு என்ன வழி? அதை செய்யணும். அதை யாரும் செய்யறதில்லை. என் புருஷன் குடிக்கிறான், அதை செய்யறான், இதை செய்யறான், இயேசுவே ரட்சியம், இயேசுவே ரட்சியம். ரட்சிக்கிறம்பா, அதுக்கு என்ன பண்ணணும்? ரட்சிக்கிறதுக்கு அருள் அவன் பெற்றிருக்கானா? அப்படி பெற்றுட்டானாக்கா ஆட்டோமேட்டிக்கா சொல்லாம கொள்ளாமலே தேவதூனையும் சேர்த்துருவான். அப்போ அருமையா சொல்றாரு பாரு, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால். யோவான் 6:65. இந்த பிதாவின் அருளை பெறணும். அதனால்தான் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இயேசுவை எதுக்கு அனுப்பினார்னா, அந்த இயேசுவின் அருளை பெற்றாதான் இந்த இருள் நீங்கி பிசாசு நீக்கப்பட்டு அவன் தேவனிடத்தில், இயேசுவிடத்தில் வந்தே சேருவான். இயேசு இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவை அவன் பெறணும். இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் உண்டாகும் போது நன்மை தீமை கனியை கொடுத்து உருவாக்கல, சிருஷ்டிக்கல. ஜீவ சுவாசத்தை தேவ தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குவோமாக. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ விருட்சத்தை கனி கொடுத்து ஜீவாத்மாவாகி அந்த ஜீவ விருட்சத்துக்களை தான் வச்சிருந்தாரு. தேவனோடு சஞ்சரித்தாங்க. ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாயிடுச்சு. இப்போ அந்த ஜீவ விருட்சத்துக்கனியை விட்டுட்டு, ஜீவ தேவனை விட்டுட்டு பிசாசு கிட்ட போய் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசித்து இருளாயிட்டாங்க. அருள் உள்ளவர்களாம் அருளா இருந்தாங்க. அருள்னா என்னது? மகிமை. இயேசு அருள், அருள் நிறைந்தவர், அருள்நாதர் இயேசுன்றாங்க பாருங்க. அருள்நாதர் இயேசு. அருள்னா தெய்வீகமானவன். அப்படிதான் ஆதாம் ஏவாள் உண்டாக்குனாங்க. இப்போ பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனியை சாப்பிட்டதுமே அருளா இருந்தவங்க இப்போ இருளா மாறிட்டாங்க. இருளின் ராஜ்யத்துக்குள் வந்துட்டாங்க. அப்புறம் அந்த ஏவாள் அந்த இருளை வந்து பிசாசு நன்மத்தையும் கனி புருஷனுக்கு கொடுத்து அவனை இருளாக்கி ஏதே தோட்டத்தை துரத்தி பிறக்கத்தெல்லாம் இருளாவே பிறக்குது. என்னது? பிறப்பு கருவிலே என் தாய் என்னை பாவத்தில், அங்கே இருள், அங்கே பிசாசு பிடிச்சிடாம. நிறைய பேர் அபாசனம் பண்ண கேள்விப்பட்டிருக்கிறேன். கருவிலே கழிச்சிடுறாங்க. சிசு கொலை, அங்கேயே பிசாசு அழிக்கிறான் பரால. அப்போ நம்மளாம் தப்பித்தோம் பிழைத்தோன்னு 10 மாசம் இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் வந்துட்டாலும் பிசாசு தொடர்ந்து கிரியை செய்யறான், அழிக்கிறதுக்கு கொண்டதுக்கு தெரியறதுக்கு. அப்போ இப்படி உலகம் ஃபுல்லா இருளின் ஜனங்கள் பாவம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறாங்க. அதனால இவர் யோவான் 6:65 ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரவே மாட்டான். பிசாசுகிட்டே தான் இருப்பான், கல்லுக்கடையிலே தான் இருப்பான், கவலை பயம் வெறுப்பு கசப்பிலே தான் இருப்பான், கடன் தொழிலே தான் இருப்பான், ஆபத்து விபத்து நாசம் இப்படியே தான் இருப்பான். ஒரே போராட்டமாக தான் இருப்பான். அப்போ ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன்றார். இப்போ இயேசுத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பட்டுன்னு ஒரு மனுஷனை பார்த்துவேன் அப்படியே மலையை நோட்டி எழுப்பிச்ச மாதிரி அவங்ககிட்ட போராட மாட்டார்.
அந்த மாதிரி இயேசு மாதிரி நம்ம மாறணும். இயேசு என்ன பண்றாரு? அந்த இருளை நீக்கிறதுக்கு அருளை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் என்ன பண்றாரு? எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறாரு பாருங்க. அந்த விபச்சார ஸ்திரியை கண்டுபிடிச்சாங்கல்ல, எல்லாரும் என்ன பண்றாங்க? அவளுக்குள்ள இருள், விபச்சார இருள் இருக்குது. அதனால பாரு, ஜனங்களுக்குள்ளே கல் எடுத்து கொல்ல பார்க்குறான். பிசாசு இருளை கொடுத்து பாவத்தையும் செய்ய வச்சு சாகடிக்கிறான் பாரு. இவன் தான் மனுஷன், பிசாசு. இயேசு அந்த அந்த விபச்சார ஸ்திரிக்கு ஒரு அருளை கொடுக்கிறார். அருள்னா யார்? இயேசு தான் அருள். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் சகல பாவத்தையும் சகல இருளை நீங்க சுத்திகரிச்சிடும். நீங்க கூட ஒரு அருளை குத்திங்கன்னா ஒரு ஆளை காப்பாற்றலாம் மரணத்திலேருந்து. கல்லெஞ்சே கொண்டு போட்டுருப்பாங்க அவளை. அந்த அருள் நல்ல மேய்ப்பன். இந்த விபச்சார ஸ்திரிக்கா ஜீவ சொல்ற ஜீவ விச்சத்துக்கு கூட அதான் அருள். அதை கொடுத்ததுமே இந்த விபச்சார ஸ்திரிட்டே போயிடுச்சு. போன உடனே அவன் கையை தானா கீழே கல்லை தானா கீழே ஒருவன் தவிர எல்லாம் கல்லை கிட்டு போயிட்டாங்க. அவளை காப்பாத்தினாரா இல்லையா ஏசு? கையை தட்ட இல்லையோ? அப்போ விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவள் கையும் மையுமா கல்லெறிந்து கொள்ளணும் சட்டம் இருக்குது அப்படின்றவளை காப்பாத்தினார் பாருங்க. அருளை குத்துட்டா எந்த மனுஷனும் மேல கை போட முடியாது, ஒரு பிசாசு ஒன்று அழிக்க முடியாது. ஆனா ஜீவ அருள் அவள் என்ன பண்றா? ஆண்டவரேன்ற பாரு. இயேசு ஏத்துக்கிட்டா. ஆண்டவரே என்னது? அப்புறம் போய் இனி பாவம் செய்யாத. திருப்பி பாவம் கல்லெஞ்சே கொண்டு போட்டுறாங்க உன்ன. அப்போ எனக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே இரு. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வீடு, மனத்துவம் எல்லாம் எனக்குள்ளே இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. நீ விபச்சாரம் பண்ணி வேஸ்டனம் பண்ணி இருளுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கல்லடி பட்டு சாக வேண்டிய பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள அருள் நிறைந்தவர். சமாதானம், சந்தோஷம், வீடு, மன, தோப்பு, தோறு எல்லாமே எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புறாரு. அப்போ ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன்டார். அதனால தான் இயேசு அந்த அருளை, அந்த ஜீவ வார்த்தையை, அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை விட்டுட்டே இருக்கிறார் 3 வருஷம் ஊழியத்தில். மத்திய மார்க் லூக்கா மூது எங்கும் சொல்ற ஃபேவரட் வசனம் பைபிள்லே. ஏனோ பிரசங்க மார்க்கு இதை மறந்துடுறாங்க, என்னென்னதையோ பிரசங்கம் பண்றாங்க, பண்ணட்டும். ஆனா இது முக்கியமான வார்த்தை. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உழித்தல். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உழித்தல் எல்லா ஜீவ ஒளி. அப்போ இருள பாவன்ட்டு மரணத்துல சிக்கி இருக்கிறாங்க. அப்போ பிசாசு என்ன பண்றான்? ஏவால தன்னிடத்தில் அழைக்கிறதுக்கு முதல்ல அந்த கனியை சாப்பிட வைக்கிறான் பாருங்க. ஏவாள் கிட்ட எப்படி உடனே என்கிட்ட வானா கூட்டான். தேவன் விளக்கிற கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுன்னு சொல்லி தேவன் எது வேண்டாமோன்னு சொன்னார் அதை தான் புசிக்கிறதுலே குறியா இருக்கான். புசிக்க வச்சுட்டான். இப்போ புசித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பிசாசுக்கிட்டே போய் சேர்ந்துட்டான் ஏவாள். போதா குறைக்கும் புருஷனையும் கூப்பிட்டுக்கிட்டான். அவனும் பாரு கொண்டாட்டி தான் பெருசு, கடவுளுடைய வார்த்தை கூட பெருசு இல்லைன்னு சொல்லி கொண்டாட்டி வந்து பிசாசு கணிக்கு பிசாசுக்கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த 2 பேரும் எப்படி பிதா கிட்ட கொண்டு வரணும்னாக்கா திருப்பி அந்த ஜீவ கனி கொடுக்கணும். அதுக்கு தான் பிதாவாகி அந்த 2 பேர் 800 கோடி பேர் வந்துட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் மக்கள் தொகை. இன்னைக்கு இந்திய தேசத்தில் 140 கோடி, தமிழ்நாட்டில் 7 கோடின்றாங்க. உலகம் ஃபுல்லாக 800 கோடி பேர் ஜனங்க. எங்கள் கிராமத்தில் 4990 பேர். மணிகார் ஆஃபீஸில் போலவரம் மக்கள் தொகை, கிராம மக்கள் தொகை. உங்கள் கிராமத்தில் எவ்வளோ பேர்? பிரம்மபுரத்தில் எவ்வளோ பேர்? 2 பேர் மூலமாக உலகம் ஃபுல்லாக பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிட்டாங்க. போய் இழுக்கணும். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்துக்கு வரமாட்டான். அதனால தான் இயேசு அருளை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய பாவியை மன்னிக்கிறார். நம்ம ஏன் மன்னிக்க மாட்டேன்றோம்? நம்மளே ஒரு பிசாசு. அதனால தான் சபிக்கிறோம், பகைக்குள்ள பகைக்கும், சத்துருக்குள்ள சத்துருவா இருக்கிறோம். அதனால நம்ம மூலமாக ரட்சிக்கணும். இயேசு வர சபிக்குன்னே ஆசுவதிச்சு அவனுக்குள்ள இருக்கிற சாப்ப பிசாசு ஓட்டி அவனை ரட்சித்தரலாம். பகைக்குள்ள நன்மை செய்ய இயேசு தன் ஜீவரத்துக்கு நன்மை செய்கிறாரு. உலக பிசாசு சத்துருக்களை சிநேகி 100க்கு 100 ஜீவ விச்சத்துக்கு இல்லையே. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடு. சபிக்கிறவன் பகைக்கிறவன் பிசாசு எந்த சாபப்பா மரணம் உன்னை ஜெயிக்காது. நீ தான் எல்லாரும் ஜெயிப்பாய். கையத்த அல்லேலூயா. இங்கிலீஷ்ல படிங்க. யோவான் 6:65. அந்த அருளுக்கு என்ன போடுது இங்கிலீஷ்ல? பிதாவின் அருளுக்கு granted. Hallelujah.
இயேசு கிராண்டட் ஜீவ வார்த்தை கிராண்டடா கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிரேட் காட், பெரிய தேவன் அருளை கொடுக்கிறார், பிதாவின் அருளை கொடுக்கிறார். இப்போ புரியுதா ஏன் உலக ரட்சிக்க வரல, இந்திய தேசம் ஏன் உன்னை இயேசு ஏற்றுக்கலன்னா, இந்த பிதாவின் அருளை, இயேசுவின் அருளை ஏற்றுக்கொண்டு அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுத்தாதான் உள்ளகிற இருள் பிசாசே ஓடும். அப்புறமா தான் பரிசுத்தாவி வந்து இயேசு கிட்ட சபையில் வந்து ஞானசானம் எடுத்து சபையிலே சேர்க்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், பிதாவின் அருள் இயேசு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க 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 உள்ளகிற பிசா சொல்லாம போவ, பசுத்தாய் வர, தேவதூர்கள்லாம் வர, வாழ்க்கை அபார வாழ்க்கையா இருக்கும். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. அவர் ஜீவ விஷயத்து கனி. காலையில் நைட்டு காலையிலேருந்துமே ஜீவ சர்வ ஜீவரத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறாரு. பிசாசு கிட்டே வரமாட்டேங்குது. வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம் எதுவுமே இயேசு கிட்ட வரமாட்டேது. பிசாசு தான் இவரை பார்த்தா ஓடுது. அப்போ இயேசுவின் அருளை ஏற்றுக்கொண்டவன், இயேசு சரீர ரத்தத்தை ஏற்றுக்கொண்டவன், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்ற வாக்கு தத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கும்போது உனக்குள்ள இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் ஓடி பரிசுத்தாவியெல்லாம் வந்து அந்த இருள வறுமைக்குது, தரித்திரக்குது, அவமானம், வெக்கம், நெந்த, வியாதி எல்லாமே இருக்குது. பாவ, சாபம், மரணம், தரித்திரம் எல்லாமே ஓட, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதங்களும் அந்த சொத்தாய்களும் ஓட, இதயத்தில் அன்பு, சமாதானம், சந்தோஷம், தேவி நீதி, ஊழித்தல், இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்க கொடுக்க தேவன் ஆவியானவர் உங்ககிட்டே வந்து வாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்போ பிதாவின் அருளை கொடுங்கள், இயேசுவை கொடுங்கள். தேவன் தனக்கு உலகத்துக்கு இருளை பிசாசை துரத்துங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தை கொடுங்கள். தேவி நீதிட்டு உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க, முழு உலகத்துக்கும். இப்போ ஒரு மனுஷன் பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் சரிய ரத்தத்தை கொடுக்குறான். தேவனுக்கு முழு உலகம் 4 பேருக்கு மட்டும் இயேசு கொடுக்க மாட்டேன்றான். இயேசு சரிய ரத்தத்தை பகையை கசப்பு காட்டுறான். இப்போ 4 பிசாசு வருமா வராதா? முழு உலகத்தில் அந்த 4 பேர் அவங்கள மன்னிக்கவே முடியாது. இயேசு நண்பை நான் காட்ட மாட்டேன், 4 பேர் மேலே பகையை கசப்பு நன்மத்தையுமே காட்டியிருக்காருன்னா அந்த 4 பிசாசு உங்கள்கிட்ட உரிமை வந்து இழுக்கொண்டேன். ஆனால் 4 பேர் தானே முழு உலகத்தை எல்லாரையும் மணி கிறிஸ்து நண்பை காட்டிட்டு இருந்தேன். 4 பேருக்கு மட்டும் கிறிஸ்து நண்பை காட்ட அந்த 4 பிசாசே போதும் ஐக்கியத்துக்கு. அதனால தான் இயேசு ஏற்று இவ்வளவாய் உலகத்தில் இப்போ சொல்லு, எல்லா ஊழியக்காரர்கள் எல்லா விஷயம் முழு உலகத்தை யாராவது அன்பு கொடுறாங்களா? முழு உலகத்தை எவனாவது அன்பு கொடுறாங்க அந்த உலக கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டு சபையில். ஏன் சபையில் அசுத்தாவி கிரியை செய்து இருளின் ஆதிக்கம் ஏன் இருக்குது? வியாதி, வறுமை, தரித்திரம், அசுத்தாவிகளா ஊழியக்காரன் ஏசு இவ்வளவாய் உலகத்தில் ஒரு ஆள் பாய் கூட அன்பு கொடுறது கிடையாது. எங்கேயாவது ஒருத்தர் இவன் வீட்டாரே இவனுக்கு ஆமாம் எது எப்படி அந்த மாமியார், மாமனார், நாத்தனார், மூத்தனார்கிட்ட பெரிய சிக்கலான ஆளுங்க இவங்கெல்லாம். இவங்ககிட்ட பகையை இயேசு ஏற்று ஞானசாமி ஜப டீம்லேயே இருப்பாங்க, வர்ஷிப் லீடராகவே இருப்பாங்க, ஊழியம் கூட பண்ணுவாங்க. நிறைய ஊழியக்காரங்க அரசியல்வாதிங்க மேலே நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஒரே பகை கசப்பு, இந்த சபை அந்த சபை பகை கசப்பு காட்டுறதுனால அந்தந்த அசுத்தாய் வந்து பிடிச்சிக்குது. ஆனால் இயேசு உலகத்தையே அன்பு கூறுறார். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை அன்பு பற்று ஆவியாடு ஈர்த்துக்கிறார். இந்த 4 பிசாசு ஈர்த்தாக்கா டக்குன்னு வர முடியல இயேசு கிட்ட. 100க்கு 100 யாரும் இயேசு கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் தான் 100க்கு 100 இயேசுவின் இடத்துல வரணும்னா தேவனிடத்தில் அன்பு ஆதாம் வந்து முழு உலக இயேசு அன்பு கொடுத்துவார். பற்று பசுத்தாய் தேவதர்கள்லாம் வந்து உன்னை ஆசீர்வதித்தே தீர்வார். அதனால தான் இயேசு யாரை பார்த்தாலும் பட்டு நீக்கிறாரு. 38 வருஷமா வியாதியஸ்தங்கிறான். அன்றைக்கி பிரசங்கத்தில் கேட்டான், 38 வருஷமா பிசாசுக்கிட்டே உட்காந்துறான். பெதசா கொள்ளத்தில் பிசாசுக்கிட்டே ஈத்துங்கிறான். ஏசு அவனை பட்டு நீக்கிறாரு. ஏன்னா அருளை கொடுக்கிறார். என் தழும்புகளால் அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் அந்த அருளை கொடுக்குறாரு பாரு தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு 32 செகண்டில் இயேசு கிட்ட வந்து உட்காண்டா படுக்கை எடுக்குதுன்னு நடக்கிறான். அப்போது அவங்க எல்லார் மேலே வெறுப்பு கசப்பு கட்சியில் கடவுள் மேலே வெறுப்பாக இருப்பாங்க. ஒரே இருள் இருக்க 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 இந்த பிசாசு ஆதிக்கத்துக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ண அந்த தேவனை தேவனீதி பரலோக ராஜ்யம் பிதா குமார் பசுத்தாவிக்கு மத்தியஸ்தம் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை அறிக்கை பண்ண 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 உள்ளகிற பிசாசால சாப பாவ மனத்தால் அலகழிச்சு ஓடி பசுத்தாய் வந்து தாவீது வர வர ஆடு மேய்க்கிறவன் ராஜாவானா. ராஜாத்தி 120 நாளுக்கு ராஜாத்தி ஆயிட்டான். யோசேப்பு
சிறைச்சாலேருந்து எகிப்துக்கு அதிபதி ஆயிரும். அவங்களாம் உலகத்தையே அன்பு கொண்டவங்க. சபிக்குள் எகிப்துக்கே கிறிஸ்துவ நண்பை வெளிப்பட்டா எகிப்துக்கே அதிபதி ஆயிட்டான். எஸ்ஆர் ராஜாத்தி அவதான் மாபெரும் டாப். பைபிள்லே ஒரு பெண்ணு தான் டாப் ஆகிறா பைபிள்ல. தாவீது கூட இஸ்ரேல் தேசத்துக்கு தான் ராஜா. யோசேப்பு எகிப்துக்கு தான் ராஜா. சாலமோனு இஸ்ரேல் தேசத்துக்கு. ஆனா எஸ்ஆர் ராஜாத்தி 127 நாடுகளுக்கு ராஜாத்தி. கையை தட்டி எஸ்ஆர் ராஜாத்துக்கு. 127 நாட்டில் இந்திய தேசம் ஒன்னா போட்டு வச்சு பைபிள்ல. இந்திய தேசம் அந்த 120. அந்த இந்திய தேசத்துக்கு அப்ப ராஜாத்தி அதுக்கு எஸ்ஆர் ராஜாத்தி. ஆகாசுவர் ராஜா சக்கரவர்த்திக்கு மனவாட்டி ஆயிட்டா. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. கிறிஸ் ஒன்றும் இல்லைங்க. நண்பத்தையுமா அம்மா வீட்டில் பாவத்து இருளில் பிறந்ததுதான் அவ்வளோ நம்மள மாதிரி. ஆனால் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கொடுக்க 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 இருளெல்லாம் நீங்க கர்த்தர் பார்த்தாரு. என் மக எஸ்ஆர் ராஜாத்தி மாப்பிள்ளை பார்த்தா எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும். இஸ்ரேலில் ஒருத்தம் லாக்கி இல்லை. 127 நாடுகளுக்கு சக்கரவர்த்தி தான் அதுக்கு சரியான ஆள். டாப்பில் போய் கர்த்தரே அந்த திருமணத்தை செய்து அந்த கதையை வாசிப்பார். எஸ்ஆர் புத்தகத்தை அதிசயமாகுது. அவ்வளோ பெரிய அரண்மனையில் போய் உட்கார வச்சார் எஸ்ஆர் ராஜாத்திய. ஏன்னா அவ்வளோ அன்பு கர்த்தர் மேலே. கர்த்தரை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. எல்லா இருளும் ஓடிட்டு கட்சி யூத குலத்தையே காப்பாத்துறா. ஆமான் என்று ஒரு சத்துரு இருள் நிறைந்தவன் யூத குலத்தையே சங்காரம் பண்ணுமா. எஸ்ஆர் ராஜாத்தி இருந்தா பாருங்க. இருள் ஒளி அருள். எஸ்ஆர் ராஜாத்தி அருள். அவன் ஆமானு இருள். அருளும் இருளும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பாங்க? அருள் தான் ஜெயிக்கும். இருள் தோத்து போடும். அல்லேலூயா. இயேசுவும் பிசாசும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பாங்க? இயேசு தான். பிசாசு தோத்து போயிடும். அதனால தான் பிசாசு பக்கம் சேராதீங்க. நன்மத்தை மரியத்தக்க கனி சாகவே சாவிங்க. இயேசு நானே வழி சத்தியமா அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலக கொடுங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பாவத்தை மரணம் ஜெயமா விழுங்கணும். இல்லப்பா அந்த ஜீவ விசத்துக்கனே வேணான்னா ஏவாள் மாதிரி நன்மத்தை மறியத்துக்கு சாகு விஷயத்து பாதாளம் தான் போகணும். பூமியில் பாதாள வாழ்க்கை தான். அப்போ யோவான் 6:65 ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இதனிடத்தை உங்களுக்கு சொன்னேன். அப்போ லேகோன் பிசாசு வச்சவன் இயேசு கிட்ட வரணும்னா என்ன பண்ணான்? இயேசு தன் ஜீவனையே அவனுக்கு கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய் கூட கொடுக்கணும். 2000 பிசா ஈத்து வச்சுக்குது அவனை கல்லறை தோட்டத்தில். அவன் தன்னிடத்தில் இழுக்கிறதுக்காக தன் ஜீவனையே கொடுக்க தழகல. அவர் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு சகல பிசாசெல்லாம் துரத்திட்டு பசுத்தாய் ஏன்கி தேவதூர்லாம் வந்து பசுத்தாய் நேர இயேசுன்னு பார்த்து அமைச்சான். கல்லறை தோட்டத்தில் இருந்தவன் நிர்வாணமா தன்னைத்தானே காயப்படுத்தான். இருள் நிறைந்தவன் ஆதாம் வழியா பாவத்தை சாபத்தில் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு தன் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அந்த ஜீவ ரத்தம் பரிசுத்த ரத்தம் ஜீவ சரீரம். அவன் பாவம் தேவனையும் முழு உலகத்து ஆதாம் சேர்ந்த மரணம். அவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்ததுமே தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகு அத்தனை பிசாசு கைட்டு பட்டு கொடுத்து சமுத்திரத்துக்கு மாட்டு போச்சு. பசுத்தாய் வந்தாரு. நேர பிணங்கள் மத்தியில நாத்தத்துல இருந்து கொண்டு வந்து வசூல் இயேசு பார்த்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. அவனை கையத்தை இல்லையா? அதனால அவ்வளோ பெரிய பிசாசு பிச்சுனே இயேசுவின் பாதத்தில் அமர வைக்கிறதுக்காக பிதாவின் அருளை அவர் கொடுக்குறாருன்னா உங்க குடும்பத்தில் கொண்டு வரது எவ்வளோ மாத்திரம். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யானும் எல்லா ஆதாம் வழியா நன்மத்தை மாதிரியே 2 வட்டம் தாக்குறான். எவ்வளோ பெரிய ரவுடி எவ்வளோ பெரிய பொல்லா. லேகோன் கூட ரவுடியா இருந்திருப்பான். தன்னைத்தானே காயப்பட 2000 பிசா எவ்வளோ ரவுடியா இருந்திருப்பான் பாரு. எவ்வளோ பொல்லாதாவே இருந்திருப்பாரு. அத்தனை பிசாசு தோர்த்தும்படி அத்தனை இருளை நீக்கும்படி தன் ஜீவனையே கொடுக்க தடங்கவில்லை. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். ஆனால் தான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன். ஜீவ மார்க்கத்தை சபைகள் பிரசங்கம் பண்ணாங்க. அநேக ஆத்மாக்கள் ரசிக்கப்படுவார்கள். அடுத்து யோவான் 6:44 ஆமா. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்பேன். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். ஆமா, இழுக்கிறான் பிசாசு. சொல்றாங்க ஐயா எனக்கு கெட்ட கெட்ட சொப்பனமா வருதுங்க ஐயா. ஐயா தற்கொலை பண்ணிக்கலான்னு வருதுங்க ஐயா. ஐயா கெட்ட கெட்ட பிரச்சனையா வருதுங்க சொல்றாங்களா இல்லையா? எனக்கு வந்துங்க டிஸ்கரேஜ் ஆகாது. அது மாதிரி வந்தா அப்படிதான் பிறந்திருக்கிறோம். முதல்ல டிஸ்கரேஜ் மட்டும் ஆகாத. குற்ற மனசாலே நீ தோத்து போயிடு. போடா பிசாசு. அப்படித்தான் ஆதாம் மேவாலு எங்க அம்மா அப்பா பெத்தாங்க. இப்போ நான் வாலிட்டியா இயேசுக்கு சுச்சியம் பண்ணி தேவனுக்கு தனக்கு கொடுக்குன்னு சொல்லட்டும்.
வத்தையா வத்தையா வத்தன்னு வந்துதான் அவன் தான் இழுத்து போகிறதுலே இருக்கிறான் பாதாளத்துக்கு. அதனால கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தம் வந்தால் டிஸ்கரேஜ் ஆகும். முதல்ல அதை நிறுத்தத்தை அப்படி தான் நம்ம மாடிஃபை பண்ணி உலகத்தில் பிறந்திருக்கிறோம். எவ்வளோ மோசமான எண்ணம் மோசமான சிந்தை வந்தால் கூட பிசாசு அப்படி நம்ம பிறந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இயேசு நாடே வழி ஜீவ ரத்தத்துக்கு கொடுத்துருக்காரு. இப்போ கெட்ட கெட்ட எண்ணத்துக்கு நம்ம மைண்டு கொடுக்குறோம், நல்ல எண்ணத்துக்கு ஜீவ சரீரம் நான் சபிக்கணும் ஆத்மதிக்க போகிறேன். இயேசு ஜீவனை பரிபூர்ண தேவனுக்கு ஆதரவு உணர்வு சொல்ல 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 நீ ஆளு வித்தியாசமாக இருப்பாய். இயேசு நம்மள மாதிரி உலகத்தில் தான் இருந்தார். அவருக்கு வராது கோவமா, அவருக்கு வராது பகை கசப்பா, ஆனால் அவருக்கு அதுக்கு இடம் கொடுக்கல பாரு. நான் ஜீவன் உள்ளவன், சபிக்கிறவங்கள பகைக்குள்ள நன்மை செய்ய போகிறேன், ஜீவ சொல்ற தேவனுக்கு தானே கொடுக்கணும் இருந்தாரா இல்லையா? அதே பாவ உலகத்தில் அதே மாதிரி தான் நம்மள இதே பாவ உலகத்தில் இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்க போறேன்னு சொன்னாக்கா இப்போ எல்லா இருளும் ஓடி போடும். பசுத்தாய் தேவதெல்லாம் வருவாங்க. நீ ஒரு எஸ்ஆர் ராஜாத்தி, நீ ஒரு ரூத்து, நீ ஒரு தெபோரா, நீ ஒரு ஆபிரகாம், நீ ஒரு யோசேப்பு, நீ ஒரு தானியேலு, நீ ஒரு பவுலு. கண்டிப்பா எங்க போனாலும் டுனாமிஸ் பயர் தான். நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டினாக்கா. அப்போ என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப பிசாசு எப்படி இருக்கிறான்? பாவத்தை மனத்தை கொடுத்து 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 சாத்தான் எடுத்து இழுத்துக்கிட்டே இருக்கிறான். நீ இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை தேவன் தர கொடுத்து ஆண்டவர் இடத்துல இழுக்கணும். மத்திய மார்க் லூக்கா முள்ள அதான் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் இழுக்கிறதுக்கு இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுத்தா எந்த மனுஷனையும் அவர் ஈர்த்துக் கொள்வார். நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னாக்கா பிசா தான் ஈர்த்துன்னு இருப்பான். திருடவும் கொள்ளவும் அழுக்கும் வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அதனால இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். இப்போ கடைசி 6ஆம் அதிகாரம் 54 படிங்க. 54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எல்லாம் புசிக்கத்தில் தான் இருக்குது. நன்மத்தேம சரீரம், நன்மத்தேம ரத்தம், பிசாசு நன்மத்தேம கனி, நன்மத்தேம சரீரம். உடம்பெல்லாம் வியாதிக்குது பாரு. சிஎம் சாசுல போய் பாரு. என் தாய் என்னை பாவத்தில் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை வியாதி தான். நம்ம சரீரத்தில் எவ்வளோ வியாதிகள் இருக்குது. இந்த வியாதி நீக்கிறதுக்காக என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணணும். அது என்ன மாம்சம்? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தான் வியாதி பட்டு போயிடும், சாபம் பட்டு போயிடும், மரணம் பட்டு தரித்திரம் பட்டு போயிடும். இயேசு வியாதியை சுகமாக்குறாரு, கண்ணை தருகிறாரு, காதுக்கு செவிட்டுக்காக தருகிறாரு, குஷ்ரோகி சொந்தமாக்குறாரு. எல்லாம் நன்மத்தையுமா தெரியும். வயசு 40 ஆயிட்டா 20 விஷன் போயிட்டு பாருங்க. இந்த சத்தியம் இப்பதான் தெரியும். சின்ன வயசுலேருந்தே ஜீவ கண்ணு தேவன் தர உலகத்துக்கு கொடுத்து பாருங்க. உங்க கண்ணு சூப்பரா இருக்கும். இப்படி மாதிரி சத்தியம்லாம் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ஆனால் பிரச்சனை வராது முன்னே கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் அட்டாக்கு, ரத்தம் நன்மத்தையுமா ரத்தம் தான் வியாதி இருக்க தான் செய்யும். குஷ்ரோகம், மூல வியாதி, ஹார்ட் லங்ஸ் தோல் வியாதி, ஆத்மா பல வியாதிகள் இருக்குது. பிசாசு எல்லா வியாதிக்கும் மூல காரணம் பிசாசு. அவன் நன்மத்தையுமா கனி கொடுத்து சாகச்சிட்டான். இப்போ இயேசு அதுக்கு மருந்தாக தன் ஜீவ சொல்றோம், ஜீவ ஆத்மா, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அதை புஷிக்கணும். தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும்போது எல்லாவற்றிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. குஷ்டரோகி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு, கரத்தை வைத்த உடனே ஜீவகரம் தேவ தனக்கு ரத்தம் டக்குன்னு தண்ணி திராட்சை மாறின மாதிரி நன்மத்தேம ரத்தம் ஜீவ ரத்தமாக போயிடுச்சு. ஜீவ நன்மத்தேம ஜீவ சரீரமாக போயிடுச்சு. உடனே குஷ்டம் எழுந்து நடந்தான். கையை தட்டு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு. அவன் நித்திய ஜீவன் வேணுமா அவனுக்கு? இல்ல நித்திய மரணம் வேணுமா? நித்திய ஜீவன்னாக்கா அவர் மாம்சத்தை அவர் ரத்தத்தை பானம் பண்ணணும். ஜீவ சொல்ற ஜீவ வார்த்தையில வரணும். நன்மத்தையிலே தான் பண்ணாக்கா இங்கேயும் பாருங்க, பாதாள சக்தி முடிகளும் பாதாளம். ஆனால் தான் இயேசு சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினாரு.
இங்க சொன்னா தூரத்தில் இருக்கிற பிசாசு ஓடிடும். ஏசு இங்க சொல்றார், கானான் ஸ்திரீ மக ஜீவ அப்பத்தை கொடுக்குறாரு. பிள்ளைகள் அப்பத்தை நாட்டுக்குட்டிகள் தின்னுமேன்றா. அவங்க அம்மா ஏசு பாதத்தை வந்து வீழ்த்துட்டு, போ உன் மகள் சுகமானால், உன் விசுவாசம் ரச்சது, ஜீவப்பம். இங்கே உங்கள் அம்மா பேர் சொல்லி இங்கே வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா இப்போ சோழவரம், இங்கேருந்து 25 கிலோமீட்டரு. ராணி அம்மா பேர் சொல்லி ஏசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக கரெக்டாக ஒரு பசுத்தாய் இறங்காமல் இருக்காத தேவதற்கு ஒரு பாதுகாப்பையும் உண்டாகிட்டேன். சாத்தான ஒரு தடுத்து நிறுத்துற பாருங்க. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, கானான் ஸ்திரீ மகன் வீட்டுக்கு போய் பார்த்தா அப்படியே சும்மா நல்லா பேய் பிச்சு கொடிய வேலையா அந்த பேய் பிசாசெல்லாம் ஓடி தலையெல்லாம் சீவி தீபாவளி சார் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேலே ஒரு லிப்டிக் கீழே ஒரு லிப்டிக் போட்டு நல்லா பவுடர் வச்சு வீடெல்லாம் நல்லா பெருக்கி பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவி ஆச்சரியமாச்சு. கானான் ஸ்திரீ நடந்திருக்காதா? கையை தட்டு. அல்லேலூயா. கல்பனாக்கு தான் தெரியுது, ஏன்னா சைக்காட்ரிஸ்ட் அது விஷயம் நல்லா தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஜீவ மனசு இங்க பாருங்க, ஒரே கவலை பயம் வெறுப்பு கசப்பு, இது இருள் இருந்த இதயம். கவலை பயம் வெறுப்பு, அன்பு இரக்கம் தயவு தேவநீதி உயிர்த்தல் ரெஜாய்ஸ் சந்தோஷம் இலைப்பாறுதல் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாய்ந்து சுகமாக இருப்பா. அதனால தான் ஏசு கவலையே படாத, துக்கமே படாத, சோதே போகாத. இதெல்லாம் பிசாசு சக்தி உனக்கு அழிவு தான் கொடுக்கும். வியாதி முத்தி மரணத்தில் போய் முடிச்சிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய வேதனை. அதான் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முடிவெடுத்து கொடு. ஏசு சிலுவையில் நம்முடைய இருளெல்லாம் கன்க்ளூஷன், நம்முடைய இருளெல்லாம் ஏற்றிட்டார். நாம் தேவனுடைய நீதியாக கூட பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட சாபமாக்கப்பட்டார். அக்கிரமர் ஒரு அக்கிரமல் ஏற்றிட்டார். இப்போ இருளை போச்சு. ஏசு ஃபுல்லா இருள். நல்லா கவனிக்க இந்த கவிதை, இதோடு முடிக்கிறேன். பாவ இருள் சாப இருள் மறை உன்ன மாதிரி என்ன மாதிரி ஏசு எப்படி 3ஆம் நாள்ல பிதாவாய் பரலோகத்துக்கு ஏசு ஈர்த்துட்டாரு. ஏசு ஜீவ வார்த்தையை பேசினார். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அவ்வளோ ஒரு இருள்ல போன ஏசு தலைமையில கவிச்சு கவலைப்படாத. நீ கூட கவலைப்படாத. எவ்வளோ வியாதி வந்தாலும், எவ்வளோ சாப்பிடுவோம், எவ்வளோ அவமானம் வெக்கெல்லாம் வருது. ஏசு கவலைப்படல, பயப்படல, பரிகாரத்தை பேசினார். அதான் ஞானி. கையத்தட்டு. அல்லேலூயா. பாவமா பந்தமா தர்த்தமா உன் சாணத்தில் தான் சிலுவைக்கு போனாரு. பிதாவா இது இமை போய் கைவிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. ஏசு கவலையை போடா பிசாசு, உன் வேலையை நீ காட்டுற, என் வேலையை நான் காட்டு சொல்லி அவர் ஜீவ வார்த்தை தான் பிதாவே மனுஷ ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. கைவிட்ட பிதா ஆவி ஊற்றி ஜீவ சர ஜீவ ரத்தம் கொடுத்தாரு. அந்த ஜீவ சர ஜீவ ரத்தம் உங்கையிலும் குத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த தேவனீட்டு தேவத்திற்கு ஆதம் முழுவதுக்கு குத்துப்பாரு. 3ஆம் நாள் பிசாசு பாவ இருளெல்லாம் பிசாசம் ஓடி பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர்த்தது வாழ சாக உலகத்தை கொள்ள பல்லவத்துக்கு போய் சேர்ந்தா. கையெழுத்து. அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய செய்தியெல்லாம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு வந்து செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். ஏசு சோத்ரம், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக இருக்கிற கிறிஸ்தியேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். அந்த கிறிஸ்தியேசு ஜீவ வார்த்தையா இருக்கிறார். அருள் நிறைந்தவர், அழகானவர், அருமையானவர், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், தேவநீதி டூதில் பரலோக ராஜ்யம். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க அசுத்தாவியோட பசுத்தாவியா இருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனில் ஒரு ஆற்றில் மிகுந்த கடிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. ஏசு மத்திய மார்க்கு எங்கும் சுற்றி தந்தார். எல்லோரும் பாவம் செய்து பிசாசு அகப்பட்டு வியாதிகள் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தை பாதாளத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏசு ஓடி 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 நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து ஜீவசர ஜீவரத்து தேவன் தனக்கு கொடுத்து அசுத்த பசுத்தாவை இறக்கி போய் இனி பாவம் செய்யாதே. நானே திராட்சை நீங்கள் கூடிய ஒருவனில் வார்த்தை நிலைத்திருங்கள். சகல ஆசுவாத ஐஸ்வர்ய சம்பாதம் நித்திய பரலோகராஜ் பெற்றுக்கொள்வார்னு சொல்லப்படுகிறது. யோவான் 6:54 என் மாம்சத்தை பூசி ரத்தத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் எழுப்பேன்னு சொல்லியிருக்கார். கத்தாவே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கத்தாவே, ஏசு ஏற்றுக்கொண்டு ஞான சம்பளத்தில் திருவருளில் பங்கிட்டு ஒவ்வொரு உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்பது இடைவிழா எக்காது படுக்கிறதா. பிசாசு ஓட்டம் பசுத்தாய் ஓட்டம் தேவதற்கெல்லாம் பணிவிடை செய்து. கத்தாவே, இந்த சத்தியத்துக்காக ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் ஏப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். கத்தாவே, இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலியார் பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவாதே. அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்தி ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் உங்கள் சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல், இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி 12/11/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.